இந்த தை பிறந்தாவளாவது வழி பிறக்குமான்னு கேட்பாங்க. கண்டிப்பா பொறக்கும். ஏன் அப்டின்னா, இவ்வளோ காலம் 2ல இருந்த சூரியன், இப்ப 3ஆம் இடத்துக்கு மாறுது இல்லையா? ஸோ உங்களுக்கு 3ல சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலகட்டம், கிரகங்கள் எல்லாமே வந்து 3ஆம் பாவம். 3ஆம்ன்றது வெற்றி ஸ்தானம், தைரிய ஸ்தானம்னு சொல்லலாம். ஸோ முயற்சி ஸ்தானம்னு சொல்லலாம். அந்த இடத்துல கிரகங்கள் எல்லாம் இருக்கும்பொழுது, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எல்லாம் ஒரு பலனை செய்ய போகிறது தான் சொல்லணும். இந்த மாதம் உங்களுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி மாதமாக இருக்கும். ஸோ புள்ளி வச்சா தான் கோலம் போட முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா நீங்க வந்து புள்ளி இல்லாமலே ரங்கோலியா போட்டுருவீங்க. ஸோ அதுக்கான ஒரு மாதமா வந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்க பொழுது, நெறைய பெண்டிங் ஒர்க் உங்களுக்கு இருந்துட்டு இருந்திருக்கும். அந்த பெண்டிங் ஒர்க்கெல்லாம் வந்து இந்த மாதத்துலருந்து மறுபடியும் ரெனியூவல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணமே உங்களுக்கு இப்பதாங்க வரப்போகுது. ஸோ உங்களுடைய இந்த முயற்சிகள் எல்லாமே ஒண்ணொன்னா அடுத்தடுத்து வந்து சக்சஸ் ஆவறதுக்கான நெறைய வழிகள் எல்லாம் வரும். என்னன்னா, உங்களோட கோவத்த மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு, உங்களோட ஒர்க்ல நீங்க அதிகமா வந்து ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது, கரெக்ட்டான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணொன்னா நடந்துகிட்டே இருக்கும். திட்டம் சரியாக இருந்தால் தான் செய்யக்கூடிய செயல்களும் சரியாக இருக்கும். இத நல்லா உணர்ந்தவங்க யாருன்னா நீங்க தான். ஸோ இந்த மாதம் எல்லாம் உங்களுக்கு ஒரு வெற்றி மாதமாகவே அமையும். உங்களோட நாள்தோறும் மாதுளம்பழம் ஜூஸ வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.